வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 எலெக்ஷனை முன்னிட்டு நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு காலம் நிறைவடைய உள்ள நிலையில் கடன் தள்ளுபடி விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் பெரிய கருப்பனிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தவறிவிட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் பெரிய கருப்பன் ஏற்கனவே ரூபாய் 19,877 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதில் பல்வேறு வகையான கடன் தள்ளுபடி, குறிப்பாக கல்வி கடன்கள், விவசாயிகளுக்கான கடன்கள், கூட்டுறவு வங்கிகளில் இருந்து நகைக்கடன்கள் ஆகியவை அடங்கும். இந்நிலையில் தேர்தல் அறிவிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளை, குறிப்பாக வாக்குறுதி எண் 33 உண்மையில் விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளுக்கு கூட்டுறவுத்துறை சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு குறைவான நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு ரூபாய் 5,013 கோடி நகைக்கடன் மற்றும் 12,110 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட ரூபாய் 2,785 கோடி கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக பெரிய கருப்பன் குறிப்பிட்டார். இதன் மூலம் 4.5 மில்லியனுக்கும் அதிகமான தனிநபர்கள் பயன்பெறும் மொத்த கடன்களும் தொகை ரூபாய் 19,878 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளிக்கப்பட்டவை என்றும் திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து இவற்றை நிறைவேற்றி வருவதாகவும் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இல்லை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 2024 கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்கு உட்பட்டு பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியாகிட்டு இருக்குது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து வேறு ஏதாவது அறிவிப்பு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.